போதுகா போர்க்கால ஒத்திகை பாதுகாப்புன்னா, நம்ம நாட்டு மக்கள வந்து போருக்காக ரெடி பண்றது. போருக்காகன்னா, போருக்கு போறதுக்கு இல்ல. போர் நடக்கும்போது நம்ம மேல இந்த சிவில் டிஃபென்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம மேல தாக்குதல் நடக்கும்போது, நம்ம அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு பிராக்டிஸ். இது வந்து ஃபுல் இந்தியால எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மே 7ஆம் தேதி நடக்க போகுது. இது பேசிக்கா ஏபிள் பாடிட் பீப்புள், அதாவது யங்ஸ்டர்லேருந்து 50-60 வயசு வரைக்கும் யார் யார் நடமாட முடியுமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. ஏன்னா அவங்க தான் அந்த பெரியவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இது ரொம்ப முக்கியம் அது. ஸோ இதில் என்னென்ன நடக்கும்னா, இது 2-3 விதம் இருக்குது. இப்போ கல்பாக்கத்தில் பண்ண போகிறாங்க, சென்னையில் பண்ண போகிறாங்க. கல்பாக்கத்தில் என்ன நம்ம பாதுகாக்கிறோம்? அனல் மின் நிலையம் பாதுகாக்கிறோம். இப்போ அனல் மின் நிலையம் மேலே ஒரு பாம்பு போட்டால் ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் மாதிரி அப்படி ஆக சான்ஸ் இருக்கு. அதனால அங்கே வந்து ஷெல்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஷெல்டர்ஸ்ல முன்கூட்டியே பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு ஒரு சிமுலேட் பண்ணுவாங்க. பாம்பு போட்ட மாதிரி ஒரு சைரன் ஒன்று கொடுத்தோன்னே எல்லாரும் அந்த ஷெல்டர்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே இருந்து அந்த கதவை சாத்திக்கணும். அந்த மாதிரி ஒரு ட்ரில் இருக்கும். ரெண்டாவது வந்து நைட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி அட்டாக்ஸ் எல்லாம் இதில் வந்து ஸ்டெல்த், அதாவது தெரியாமல் பதுங்கியிருந்து அட்டாக் பண்ணுறதும், இரவு நேரத்தில் அட்டாக் பண்ணுறதும். ஏன்னா அந்த சீக்ரெசி தெரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நைட் அட்டாக் பண்ணும்போது அவங்க மேலேருந்து ஏர்கிராஃப்ட் வரும்போது என்ன பார்ப்பாங்க? நம்ம எரிஞ்சிருக்க லைட் எல்லாம் பார்ப்பாங்க. டென்சிட்டி ஆஃப் லைட், இங்கே நிறைய லைட் இருந்தால் இது வந்து சிட்டி, கொஞ்சம் லைட் இருந்தால் வில்லேஜ், டவுன், லைட்டே இல்லைன்னா அது ஃபாரஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு மேலேருந்து ஒரு யூகம் இருக்கும். அவங்களுக்கு இந்த காலத்தில் மேப்லாம் இருக்கும், அந்த காலத்துலலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அப்புறம் செகண்ட் கிராஸ் ரெஃபரன்ஸ், மேப்புக்கு வந்து கரெக்டான இடத்துல அவங்க பாம்பு போடுறோமா, அதாவது எதிரி விமான போர் வந்து அவங்க பண்ணும்போது அந்த நேரத்தில் லைட்டை பார்த்துட்டு அவங்க பண்ணும்போது நைட்டில் அந்த எமர்ஜென்சி ட்ரில்ல ஒரு சைரன் வந்தோன்னா, அதாவது எங்கள் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆச்சுன்னு நம்ம ரெடாரில் தெரிஞ்சோன்னே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க சிட்டியில். இது நானும் அனுபவிச்சிருக்கேன். 1971 வாரில் இது நடந்ததுக்கு அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது திடீர்னு நைட்டில் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டா எங்கே அவன் பாம்பு போடுறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க மேப் ரெஃபரன்ஸோட வரும்போது ஆனாலும் அந்த டேஞ்சர் இருக்குது. அதனால லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் ஏரில் போய் ஒரு பாம்பு அட்டாக், ஏரியல் அட்டாக்னு பண்ணும்போது தரையில் நம்ம ஃப்ளாட்டாக படுக்கிறது, இல்லை கீழே எவ்வளோ நம்மளோட ஏரியாவை வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் கீழே இருக்கிறது நல்லது. அதனால இந்த ரெண்டுத்துக்கும், இந்த எமர்ஜென்சி ட்ரில்லுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கறது நல்லது மக்களுக்கு. மக்களுக்கு இதனால வந்து அச்ச உணர்வுலாம் ஏற்படுங்க சார். அச்ச உணர்வோடு கொஞ்சம் இருப்பாங்க. அது இல்லாமல் போர் நடக்குமா இல்லை நடக்காதா? இது பண்ணுறதுனால போர் நடக்கும்னா நான் சொல்லுவேன், நடக்காதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எதிரிங்க வந்து பார்க்குறாங்க, ஆனால் என்னடா இவங்க இவ்வளோ தயாரில் இருக்கிறாங்களே, நம்ம மேலே அட்டாக் பண்ண போகிறாங்களா இருக்கும்ன்ட்டு அது நடக்காமல் இருக்க பார்ப்பாங்க. ஏன்னா எந்த தேசமும் போர் வேணுன்ற ஒரு இதில் இருக்க மாட்டாங்க. நம்ம போருக்கு போகிறோன்னா ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால போர் நடக்குமா நடக்காதுன்றது இதெல்லாம் ப்ராக்டிஸில் வந்து நம்ம ரெடியாக இருந்தால் எப்பொழுதுமே போரில் வந்து யாராவது எதிரி விமானமோ எதிரி ட்ரூப்ஸோ ரெடியாக இருந்தால் அந்த நேரத்தில் அட்டாக் பண்ண மாட்டோம். ரெடி இல்லாத நேரத்தில் அட்டாக் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ நம்ம ரெடி இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கும் போது மோஸ்ட்லி அட்டாக் வராது. இது ஒன்று. ரெண்டாவது, மக்கள் பீதி அடைவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்றப்போ நம்ம ரோட்டில் ஒரு சிக்னல் கூட இருக்கக்கூடாது. சிக்னல் லைட், ரெட் லைட் போட்டால் பீதி அடைவணும் அந்த மாதிரி சொல்கிறது, இது வந்து ஒரு தடுக்காப்பு முறையாக அப்படி சொல்லலாம். அதனால இது இருந்தால் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் மக்களுக்கு. ஓகே, நாளைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ட்ரில்ஸ் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும். நாளைக்கு நம்ம வீட்டில் திருட வருவாள் அப்படின்னு தெரிஞ்சோம், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயம். அது ரெண்டும் சேம் இல்லை, ஆனால் அந்த மாதிரி நம்ம தடுக்காப்பு முறை அது நம்ம கற்றுக் கொடுத்துட்டா மக்களுக்கு ரொம்ப நல்லது. அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு டெசிஷன் இது. இப்போ அந்த மாதிரி ட்ரில்ஸ் கொடுக்கும்போது பொதுமக்கள் வந்து எங்கே எப்படி ஓடணும், அந்த மாதிரி எங்கே படுக்கிறது, அந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுப்பாங்க சார்? ஆமாம், ஏன்னா இதெல்லாம் யாருக்குமே இப்போ தெரியாது இப்போ இருக்க ஜனங்களுக்கு. ஏன்னா நம்ம இப்போ 19 போர் பார்த்து நிறைய நேரம் ஆச்சு. சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இதெல்லாம் கிளியராக தெரியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 ட்ரில் ஒரு காலகட்டத்தில் நம்ம பண்ணோன்னா அது நல்லது தான். அது நாளைக்கு ஒரு ஸ்டார்ட். அதனால சொல்லி கொடுக்குறவங்களுக்கு சிவில் டிஃபென்ஸ் யாரெல்லாம் இதை பண்ணுவாங்க, என்சிசி, என்எஸ்எஸ், கவர்மெண்ட்ஸ் பீப்புள், அவங்கள இது ஆர்மிக்காரங்க யாரும் இதில் இன்வால்வ் இல்லை. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நாளைக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணோன்ட்டு. ஒரு சைரன் அடித்தோன்னே ஒரு வீட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு எங்கே இருக்க வைக்கணும், இந்த மாதிரி. இப்போ கல்பாக்கன்னு நான் சொன்னது அந்த அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ஸில் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
இந்த ட்ரில்ஸ் தெரிஞ்சா நாளைக்கு அந்த கைடன்ஸ் இல்லாமே எல்லாரும் அந்த மக்கள் அந்த ட்ரில்ஸ் பண்ணுவாங்க. சார் அப்போ என்ன லாங்குவேஜ் சார் யூஸ் பண்ணுவாங்க? அங்கங்க அந்தந்த இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் புரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆகும்போது நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும். சரி, அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். நீங்களாம் இந்த ஃபயர் ஃபைட்டிங் ட்ரில் பார்த்துருப்பீங்க. நார்மலாக எல்லாம் இந்த ஒரு இன்னைக்கு தீ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சு அது ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். இது ஓரளவுக்கு அதே மாதிரி தான்.